இவையும் மாகாண சபைக்குள்ள தான் இருக்கணும், அவரும் மாகாண சபைக்குள்ள தான் இருக்கணும். ஆகவே மாகாண சபை என்று சொல்லி ஒன்று தனி ஒன்று சொல்லி வெளியில இல்ல. சரிதான். எங்களை பொறுத்தவரையில மத்திய சுற்றாடல் அதிகார சபை வந்து சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் மேக்சிமம் அவ தன்னுடைய சக்திக்கு மேலாலே எங்களோட பல விடயங்கள்ல வந்து ஒத்துழைக்கிறார். அவை நாங்கள் இதிலே பிரிஞ்சு என்று சொல்லி ஒன்று சொல்லி நாங்கள் ஒரு குழுவை போட்டு நீங்கள் ஒரு குழுவை போட்டு செய்யணும் அவசியம் இருக்கிறதா படையில கோர்ஸுன்ற ஓடுறது வந்து எல்லா செக்டரும் ஒன்றாயிருந்து இப்ப நாங்கள் ஒரு மென்வாரில் இருக்கிறதால எங்களை மதிக்க பண்ணி ரிப்போர்ட் போட சொல்லி பொறுத்தவங்க. ஆனா எல்லா செக்டரோடையும் எல்லாத்தோடையும் போய் எங்களை ரெகுலர் விசிட் பண்ணி ரிப்போர்ட் போடணும். இன்றைக்கும் நாளைக்கு கூட நீங்கள் ரிப்போர்ட் போடணும். நாங்கள் அது போறதுல சிக்கல் இருக்கோம். போய்க்கு நீங்க சொன்னீங்கன்னு நாங்கள் ஒரு ஆள் அனுப்பி பார்க்கலாமே. போய்க்குள்ள பிரதேச சபை இன்னொரு அபிப்பிராயம் நினைவே நீதிமன்றத்தில் இனி வரும் இனி இந்த ஆயில் லீக்கேஜ் தடுக்கிறதுக்கு இந்த முதல் பவர்ல வெளியேற கழிவோயில நிலமட்டத்துக்கு மேல பிளாஸ்டிக் டேங்க்ல தூக்கி வைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு செய்யலாம். எங்களுக்கு அதை பார்க்க தெரியும். நிலமட்டத்துக்கு மேல அந்த கழிவோயில தூக்கி வச்சால் அது பிளாஸ்டிக் டேங்க்ல இருந்தால் வெளியில லீக் பண்ணாது. அதுல இருந்து கொண்டு அந்த சொல்ற அந்த ஒப்பந்தம் பண்றதுக்கு தனிப்பட்ட ஆளுக்கு வைக்கலாம். இனி என்றாலும் அந்த சரி இன்னொன்னு என்ன சொன்னா தனிப்பட்ட ஆளுக்கு விற்கிறதுங்கிறதுல மிக அவதானம் தேவை. எனக்கு இந்த பிரச்சனை வந்த அப்புறம் தெரியும். மிக நீண்ட காலமாக கல்வியங்காட்டு சந்தையில இருக்கிற பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கிற கிணறுகள்ல பெட்ரோல் இருக்கு. யாருக்குமே தெரியாம அந்த பெட்ரோல் கார்பரேஷன் வந்து அந்த காணி உரிமையாக ஒப்பந்தம் செய்து அதை தண்ணி வழங்கி கொண்டிருக்கிறோம். அவை இந்த கிணத்து தண்ணி பாவிக்கல, அது பெட்ரோல் இருக்கு. இது எங்களுக்கு இப்பதான் தெரியுது. அப்ப இப்படி இந்த தனியார் கொள்வனவு செய்யற ஒயிலை அவர் அங்க வச்சு என்ன செய்யறார், அது அது அவர் வந்து உரிய முறையில அதை பயன்படுத்துறாருங்கிறது யாருக்குமே இல்லை. எங்களுக்கு லைம்ஸ்டோன் ரொக்கேங்கிறது இந்த மயசில் ரொக் வரமும் அதுதான், அதே நேரம் சாபமும் அதுதான். எங்களோட தண்ணியை வந்து கீழே கொண்டு போறதும் அந்த லைம்ஸ்டோன் ரொக் தான். அதே நேரம் எவ்வளவு பிரச்சனைகளையும் கொண்டு போறதும் அதுதான். ஆகவே நாங்கள் தென்னிலங்கையில இருக்குமா போல உள்ள அத்தனை அபிவிருத்தி திட்டங்களையும் இங்க கொண்டு வரணும் என்று சொல்லியோ அல்லது அதே மாதிரி தான் நாங்கள் வழக்கை ட்ரீட் பண்ணணும் என்று சொல்லி அவசியம் இல்லைன்னு சொன்னா எங்களோட நிலம் வேறு, எங்களுடைய கட்டமைப்பு வேறு. ஆகவே நாங்கள் மிக அவதானமாகத்தான் நான் உதாரணம் சொல்லலாம். எங்களுக்கு மன்னாரில் ஒரு நிலம் வந்து கேட்கப்பட்டது. சிறுக்கு தெரியும், சிறுதான் அதை ஹேண்டில் பண்ணிடுவேன். தென்னிலங்கையில இருக்கக்கூடிய எல்லா டேனரிஸ் என்ன சார், அதாவது தோல் பதனிடுகின்ற எல்லா நிறுவனங்களையும் க்ளோஸ் பண்ணினு சொன்னா அங்க இந்த தண்ணி பிரச்சனை வந்து வேற இருக்கு. தனித்தனியா இருக்கிற அந்த தனியார்களுடைய அந்த எல்லாவற்றையும் க்ளோஸ் பண்ணி போட்டு மன்னாரில கொண்டு வந்து ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஒரு சிட்டி இல்ல சிட்டி மாதிரி ஒன்று உருவாக்குறதுக்கான முயற்சியில எங்களிடம் வந்து அனுமதி வந்து கேட்கப்பட்டிருக்கு. நாங்கள் இன்னும் அனுமதி கொடுக்கல. ஏன் கொடுக்கல என்று சொன்னா மன்னார் ஏற்கனவே வடக்கில மழை வீழ்ச்சி குறைந்த இடம், அங்க தண்ணி இல்லை. ஆனா அவ்வளவு அங்கதான் இந்த கட்மியம் பிரச்சனை வரும், ஆகவே அது வந்து நிச்சயமாக மிக மோசமான பாதிப்பை கொடுக்கும். அதை சொல்லுவீங்கன்னா தாங்கள் கடலுக்குள்ள ஒரு சொல்லி, ஆனா திருப்பி எங்கட குச்சையினால வந்து மீனுக்குள்ள போயிட்டு அவ்வளவு வந்து திருப்பி எங்கிட்ட தான் வரும். நாங்கள் இது வரைக்கும் வந்து அனுமதி வந்து கொடுக்க இல்லை. ஆனா அவன் சொல்லிக்கல சொல்லுவேன் 500 பேருக்கு வேலை கொடுக்குறோம், 1000 பேருக்கு வேலை கொடுக்குறோம். ஆனா எங்களுக்கு அடுத்தடுத்த ஜெனரேஷனும் இங்க இருக்க வேணும். ஆகவே நாங்கள் இப்ப கொடுக்கிற எல்லா அனுமதியிலும் மிக கவனமாகத்தான் இருக்கிறோம். பட்டண்டே ஆக்கள் வந்து கேட்கணும் போட்டு எந்த அனுமதியும் தெரிஞ்ச தண்டும் இல்லை, தெரியாத தண்டும் இல்லை, மிக அவதானமாகத்தான் நாங்கள் எல்லாம் வந்து கையாளுறோம். நாங்கள் அதிலே அந்த உறுதி வந்து உங்களுக்கு தருவோம். இது முடிஞ்சுது. ஆகவே இது எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ண போறோம், எப்படி கையாள போகிறோம் என்பதில் நாங்கள் ஒருங்கிணைஞ்சு கண்டிப்பாக வந்து வேலை செய்வோம். நம்மளால நான் மேல வச்சாலும் இன்னொரு சிக்கல் நாங்கள் மண் சார்ந்து ஏன்னா திரும்ப திரும்ப சொல்லப்படுது நிலத்தடியில இருந்தது இன்னும் இருந்தது. அந்த இது அந்த வளாகத்துக்கு தான் இருந்தோம். அதுக்குள்ள இன்னும் டிபாசிட்ஸ் இருக்குதா என்பது பார்க்கப்படாது. எந்த மெக்கானிசம் செய்தாலும் அதையும் செய்து மண் சாம்பிள் பில் பண்ணி அந்த கிரௌண்ட்ல எவ்வளவு ஒவ்வொரு லேயர்லயும் எடுக்க வேண்டும், எவ்வளவு டிபாசிட் இருக்குதுன்னு சொல்லி. ஏன்னா அங்கே இருக்க டிபாசிட் இருந்தா செய்வோம். தெரியல ஒரு ஏதாவது மிஸ் எனக்கும் உங்களுடைய பிந்திய அறிக்கைகள் இது சம்பந்தமாக சார் உங்களோட எடுத்துக்கொண்டால வாரது. அப்ப நீங்களும் நான் இதை அமைச்ச கூடாக சார்கிட்ட கொடுத்து சார் அதை ஜப்பானி கவர்மெண்டோட கதைச்சு அது வந்து செய்வார். மற்றது சார்கிட்ட வந்து 2 நாளைக்கு முதல் ஆக்கள் வந்து இப்ப எலெக்ஷன் வர்றபடியால அவசரமாக ஏதாவது அரசாங்கம் வந்து தாங்கள் எங்களுக்கு செய்வதற்கு சொல்லி சில விரும்பி
இது தொடர்பாகவும் எங்களிடம் வந்து பேசப்பட்டிருக்கு. அதுக்கும் கடிதங்கள் வந்து கேட்டிருக்கணும். ஒரு சிங்கிள் ஒரு ஆள் தான். நாங்கள் அதையும் வந்து நாங்கள் உடனடியாக அனுப்பியிருந்தோம். எங்களுக்கு இமீடியட் ரிலீஃபும் தேவைப்படுது. நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி சார். அடுத்த நான் இன்னொரு விடயம் சொன்னால் எனக்கு முன்னிலையில் என்னன்னா பிரதேச அவிசாரம் எங்களுக்கு ஒரு பெரிய செய்திருக்கணும்னு சொன்னால் இந்த முதல் பவருக்கான பில்டிங் அப்ரூவல் எடுக்கப்படுகிறது என்பது தொடர்பாக ஒன்றில் தனிப்பட்ட ரீதியில் ஒரு கேஸை போடணும், அல்லது எங்களுக்குள்ளாக நடக்கப்படுகின்ற ஒரு மக்களாகவும் அல்லது விமோச்சாரம் நடத்தப்படுகின்ற கேசிலேயாவது அவர் அதுக்கான சாட்சி ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த நொதல் பவர் வந்து பிரதேச சபையாளர் பில்டிங் அப்ரூவல் எடுக்கப்படாமல் மிக முக்கியமான ஒரு விடயம் என்று சொன்னால் அந்த கேசில மிக முக்கியமான விடயமாக இருப்பது வந்து அந்த நொதல் பவர் என்ற கம்பெனி வந்து எங்களுக்கு இப்பொழுதும் அதை பாரியளவான பாதிப்புகளை ஏற்படுத்திக் கொண்டிருப்பதால அது ஒன்றில் நீங்கள் அமைச்சர் சொன்ன மாதிரி ஒரு தற்காலிகமாக இருந்தாலும் இடைநிறுத்தி இருந்தாலும் அதை நாங்கள் மீட் பண்ணணும். இல்லை என்று சொன்னால் அது கண்டிஷன் அடிப்படையில அதை க்ளோஸ் பண்றதுக்கான நடவடிக்கைகளை செய்யணும். என்றால் மிக முக்கியமானது ஏற்கனவே பாதிக்கப்பட்டு விட்டது, இன்னும் பாதிப்படையாமல் இருக்கும். முழுமையாக இந்த கீழே கொடுத்திருக்கோம். ஆரம்ப காலத்துல கவுன்சில் ஏற்பட்ட காலத்துல அது ஒரு பாதுகாப்பு வலயமாகத்தான் இருக்கும். அந்த இடத்துல யாருமே அதுக்குள்ள போக முடியாது. அந்த காலத்திலேயே வங்கி